இன்ஃபோசிஸ் வந்து இயர்லி இப்படி ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இயர் தான் எங்களால் போக முடிஞ்சுது. போன இயர் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால போக முடியல. என்னுடைய ஹஸ்பண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நாங்கள் உள்ளே போனதும் வந்து எங்களுக்கு வந்து கிஃப்ட் டோக்கன் ப்ளஸ் வந்து பாப்பாவுக்கு டேக் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பாப்பா எங்கேயும் தொலைஞ்சு போனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாப்பாவுக்கு நாங்கள் கட்டி விட்டுட்டு போனதும் எங்களுக்கு பசி. உடனே போயிட்டு பிரியாணி கவுண்டரில் நின்று நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக உள்ளே வந்து ஆஃபீஸாக அது கார்டானே தெரியல. அவ்வளோ பெரிய ஆஃபீஸ். நடந்து கால் வலி தான் வந்துருச்சு. ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் பாப்பா ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்க இடத்துக்கு போனோம். எல்லாமே இருந்துச்சு. பானிபூரி, ஐஸ்கிரீம்ஸு, மீல்ஸு, டாமினோஸ் அண்ட் 90s கிட்ஸ் திங்ஸ் எல்லாமே நிறையவே இருந்துச்சு. எல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. பெட்டிட் ஃபங்க்ஷன்றதுனால கிட்ஸுக்காக நிறைய வந்து ப்ளே கேம்ஸு, ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய கண்டக்ட் பண்ணாங்க. அது எல்லாமே ஃப்ரீ தான். பாப்பாவும் டாய் ட்ரெயின்லாம் விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. வெயில் செம்மையாக இருந்தது. அதனால் அம்பரலா அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய்.